ஒரு காதல். நில்லுங்க, ஓடாதீங்க. என்ன மச்சான் இங்க நின்னுட்டு இருக்க? மஞ்சள் தண்ணிய யார் மேலயும் ஊத்தலையா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வந்தா தானே ஊத்த முடியும். அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் என் ஆளை தான் தேடிட்டு இருக்கேன் மச்சான். இன்னைக்கு எப்படியாவது என் ஆள் மேல மஞ்சள் தண்ணிய ஊத்தியே ஆகணும். பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். ஆனா மிஸ் ஆகி ஊர்க்கார பொண்ணுங்க மேல ஊத்திர போற, அப்புறம் உன்னைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க மச்சான். அதுக்கு வேற ஆள் பாரு மச்சான். மாம இன்னைக்கு வச்ச குறி தப்பாது. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட். உனக்கும் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். எப்படியாவது நான் சூர்யா சார் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தியே ஆகணும். அது மூலமா நான் சூர்யா சாரை லவ் பண்றது அவருக்கு புரியணும். பெஸ்ட் ஆஃப் லக் நிஷா. உனக்குன்னு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சும்மா கலக்க பார்க்கலாம். சூர்யா சார் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறத நான் பார்த்தே ஆகணும். அவர் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நான் உனக்கு பார்த்து சொல்றேன். நீ டப்புன்னு ஊத்திடு. சரி, நான் யார் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறது? நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், என் மேல ஊத்துங்க தாராளமா. பாத்தியாடி, உனக்கு எவ்வளவு ஆஃபர்லாம் வருது. நிஷா, சரி சரி, நீ சூர்யா சாரை தவிர வேற யார் மேல வேணாலும் ஊத்திக்கோ. என்ன பிரியா, உன் கூட கையல் வந்தாலே எங்க? அவளுக்கு கடவுள் பக்தி அதிகமாச்சே. திருவோர பிள்ளையார சாமி கும்பிட போயிருக்கா. ஓ அப்படியா? இந்த மஞ்சள் தண்ணியை வச்சுட்டு நிக்கிறோமே, நாங்க இதை யார் மேல ஊத்த போறோம்? யார் மேல வேணா ஊத்துங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. விளையாட்டா யார் மேல வேணாலும் ஊத்தலாம். யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க விளையாடிட்டு வாங்க. நீ மட்டும் எஸ்கேப் ஆவியா? அப்புறம் உன் மேல நான் ஊத்திடுவேன். என்னடி தமிழ்? அவ கல்யாண பொண்ணுடி, மாப்பிள்ளைய தவிர வேற யார் கூட விளையாட மாட்டா. அவளை விட அவ போகட்டும். சரி சரி, நீ போ பிரியா. ஏன் அகிலா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாருமே சிக்க மாட்டாங்க. சிக்குவாங்கடி தமிழ். சிக்கிட்டேன் மச்சான், சிக்கிட்டேன். புது சட்டை போட்டிருக்க மச்சான். மஞ்சள் தண்ணி ஊத்திடுவாங்க, கல்யாணம் கன்ஃபார்ம். பேரு பத்திரிகையில தமிழ்னு போடுறதா அகிலான்னு போடுறதானே? அவங்கதான் மச்சான் முடிவு பண்ணு. மச்சான், கல்யாணம் கேன்சல் மச்சான். அட, இந்த கையில் எங்க போயிட்டா? நீ எங்க போனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன் கையில். உன் மேல இந்த மஞ்சள் தண்ணிய ஊத்தியே தீருவேன். டேய், என்னடா மச்சான் இன்னுமா மஞ்சள் தண்ணி ஊத்தல? டேய், கையில பார்த்தா தானே ஊத்த முடியும். அவ எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியலடா. ஆமா, நீ எங்கேயாவது கையில பாத்தியா? நானும் மஞ்சள் தண்ணி ஊத்துற இடத்துல பார்த்தேன்டா, ஆனா காணோம்டா. என் கண்ணிலையும் மாட்டல. பார்த்ததும் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ வந்துரு. சரி மச்சான். சரியா? மச்சான், உனக்கு இன்னும் ஒரு பொண்ணு மாட்டலையா மச்சான்? இல்லடா மச்சான், ஆனா ஒண்ணு, ஊரை விட்டு போகும்போது நானும் உன்ன மாதிரி லவரா தான் வெளியே போவேன். ஆல் தி பெஸ்ட் மச்சான். அட விடியா, வேணாமா பா, போவா வேணாமா. விட மாட்டேன் கயல். 7 மலை 7 கடல் தாண்டாலும் உன்னை கண்டுபிடிச்சு நான் ஊத்துவேன் கயல். விட மாட்டேன் சார். நீங்க இந்த ஊர்ல எந்த மூலையில இருந்தாலும் நான் தேடி வருவேன் சார். டேய் 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 டேய். ஏய் லூசு லூசு, ஏன் மேல எதுக்குடா மஞ்சள் தண்ணி ஊத்துன? நான் என்ன உன் முறை பொண்ணு நினைச்சியா? ஏய், நான் எதுக்கடி உனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்த போறேன்? நான் உனக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறது எனக்கு நானே பால் ஊத்திக்கிறதுக்கு சமம். ஆமா, என்ன சொன்ன? நான் உன்னை முறை பொண்ணுன்னு நினைக்கிறேனா? ஓ, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அது அப்படி இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. ஏன்னா எனக்கு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. நான் எதுக்கடி டெவில் மாதிரி இருக்க உன்னை பார்க்க போறேன்? ஆளையும் மூஞ்சையும் பாரு.
வந்துட்டா உலக அழகி மாதிரி. அட, நீ இங்கதான் நிக்கிறியா? அப்படியே நில்லு. இதோ இப்போ வந்து உன்னை குளிப்பாட்டுறேன். பார்த்து கவனமா இரு கையில். ஆமா, அம்மா எங்க? அம்மா உள்ளதா வெளியே எப்ப வருவாங்க? வந்துருவாங்க. பிரியா, என்ன மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்னாங்க? வந்துட்டு இருக்காரா சார்? கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டோ எடுக்கணும்னு போட்டோகிராஃபர்லாம் வந்திருக்காங்க. வாவ், மாப்பிள்ள கொஞ்சம் ரசனையுள்ள ஆளா தான் இருப்பார் போல இருக்கு. போலீஸ் மாப்பிள்ளன்னு சொன்னதும் என்னவோ நினைச்சேன். பரவாயில்லையே. இதோ வந்துட்டார் மாப்பிள்ள. வாங்க வணக்கம். வாங்க மாப்ள. போட்டோகிராஃபர் வந்துட்டாரு மாப்பிள்ள. உள்ள எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. அம்மா வந்துட்டாங்கடி. வாங்க மாப்ள. அந்த பக்கம் போடி. சார், இவர்தான் மாப்பிள்ள. இவர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஐ எம் சூர்யா, ஹாய். டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். தெரியும் சார், ஏற்கனவே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஓ, நீங்கள் அகாடமி கேம்பில் இருக்கதா சொன்னாங்க. உங்களை பார்த்ததும் நல்ல அடையாளம் தெரியுது சார். நீங்கள் டிசிபியாக இருந்தப்போ ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? சரி, அதை பற்றி நாம் அப்புறம் பேசுவோம். ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களாமே, அதை கவனிங்க முதல்ல. சரிங்க மாப்பிள்ள, நீங்க போட்டோ எடுங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். சரிங்க மாமா. வரேங்க சார். வாமா சார், ரெண்டு பேரும் அப்படி ஒன்றா நில்லுங்க. போங்க மேடம். பிரியா, போங்க. ஏன் தயங்குற? போடி. ஓ, இவங்கெல்லாம் என் அகாடமில ட்ரைனிங் எடுக்கிறவங்க. ஓ அப்படியா? ஹாய். ஹாய். போங்க மேடம். வா. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சார், மேடம் தோல் மேல கை போடுங்க சார். ஃபோட்டோகிராஃபர் சார், கொஞ்சம் ட்ரெண்டிங்காக எடுக்கலாமே. ட்ரெண்டுனா புரியல சார். அதை எப்படி சொல்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்களே எடுத்துருங்க. இல்ல இல்ல, நீங்களே எடுங்க. நான் வேணா அவங்க போஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். மிஸ்டர் தீனா, நீங்க இப்படி நில்லுங்க. கமான். கொஞ்சம் பிடிங்க. கொடுங்க.
பிரியா நீங்க அவரோட தோல்ல சாஞ்சுக்கோங்க. அப்படி இல்ல, இப்படி இப்படி சாஞ்சுக்கிட்டு எப்படி சொல்றது, கயல் வித் யுவர் பர்மிஷன். இங்க பாருங்க, கொஞ்சம் சாஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. தீனா நீங்க அப்படியே அவங்க சின்ன கொஞ்சம் இப்படி பிடிங்க. கேமராமேன் சார் இப்ப எடுங்க. சார் பலே கில்லாடியா இருப்பாரு போலயே. சார் கலக்குறீங்க சார். நீங்களாம் போலீஸ்காரங்கன்னு பார்த்தா எங்களோட நல்ல ரசமுள்ள ஆளா இருக்கீங்களே சார். ஆமா, நாங்க என்ன அந்த காலத்து போலீஸ் நினைச்சீங்களா? நாங்க மாடர்ன் போலீஸ். இன்னும் இருக்கு பாருங்க. பிரியா, 2 பேரும் ஆப்போசிட்டா நில்லுங்க பாப்போம். ஓகே, இப்போ கையை பிடிச்சுக்கோங்க. ஐயோ அப்படி இல்ல, கயல் சூர்யா சார் தனியா இருக்காரு. இங்க வச்சு நம்ம நினைச்சதை பேசிட வேண்டியதுதான். இதை விட்ட சரியான சான்ஸ் கிடைக்காது. அதனால இதை மிஸ் பண்ண கூடாது. சார்
எஸ். இங்க என்ன சார் பண்றீங்க? சும்மா காத்தாட நடந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன் சார். சொல்லு. அது நான் சின்ன வயசுல இருந்தே வசதியாவே வாழ்ந்துட்டேன் சார். அதனால லைஃப்ல கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டாங்க. ஆனா அடுத்தவங்கள பத்தி நான் யோசிச்சதில்ல. நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன். கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. நான் இந்த அகாடமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன் சார். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுது. இப்படிதான் இருக்கணுங்கிறத உங்களை பார்த்து தான் சார் கத்துக்கிட்டேன். நீங்க தான் சார் எனக்கு ரோல் மாடல். நோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நிஷா. யாருக்கும் யாரும் ரோல் மாடலா இருக்க முடியாது. உன்னோட ரோல் உனக்கு நல்லா தெரியணும். டிசைட் பண்ணி நீ அதுபடி நடக்கணும். உன்னோட கோல் என்னவோ அதுதான் உன்னோட ரோலை தீர்மானிக்கும். ஐ மீன் நீயா தான் இருந்து சாதிக்கணுமே தவிர அடுத்தவங்க மாதிரி மாற முயற்சி பண்ணக்கூடாது. எஸ் சார். பட் உங்களை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு சார். நீங்க தப்பா நினைக்கலனா? இல்ல, சொல்லு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஆமா, ஆயிடுச்சு. எனக்கு உங்க மிஸ்ஸஸை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். அதனால தான் உங்களை மாதிரி ஒரு ஆளு அவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா கிடைச்சிருக்காங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும்? அதுக்கெல்லாம் லக் இருக்கணும் சார். அவங்க எப்படி சார்? நல்லா அழகா இருப்பாங்களா? அவ தேவதை மாதிரி இருப்பா. இப்போ அவங்க என்ன பண்றாங்க சார்? நாளைக்கு அவங்கள கேம்புக்கு கூட்டிட்டு வரீங்களா? நாங்கெல்லாம் அவங்கள பார்க்க ஆர்வமா இருக்கோம் சார். நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா சார்? நோ. என்னோட வைஃப் இப்ப என் கூட இல்ல. நாங்க பிரிஞ்சிட்டோம். ஓ சாரி சார். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் உங்க மேல எந்த தப்பும் இருக்க சான்ஸ் இல்லை சார். ஏன்னா நீங்க யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்க ஒய்ஃப் நல்லவங்க இல்லையா சார்? நோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ. அதுக்குள்ள ஃபோன் வந்து கெடுத்துருச்சு. சூர்யா சார், நீங்க இப்ப தப்பிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காமல போகும். அப்போ பாத்துக்கலாம். டேய் ஓடா. என்னடா டேய், எதுக்குடா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வெளியே கூட்டி வந்து என் உயிரை வாங்குற? ஏன் எதுவும் ஆளை பத்தி கவிதை சொல்ல போறியா என்ன? கவிதைலாம் சொல்ல உன்னை கூட்டிட்டு வரலடா. இதோ பாரு. என்னடா இது? ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாஸ்க் மாதிரி இருக்கு. சாதாரண மாஸ்க் இல்லடா, பேய் மாஸ்க்.
நான் இதை போட்டுக்கிட்டு போய் கையில பயமுறுத்த போறேன். என்னடா கையிலுக்கு உன் மேல லவ் வர மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா நீ என்னமோ அவளை பயமுறுத்த போறேன்னு எதோ உளறிக்கிட்டு இருக்க. அட என்னடா நீ, எத்தனை படத்துல பார்த்துருக்கோம். நான் கையில பயமுறுத்தினா அவ அலறி அடிச்சிட்டு அப்படியே பயந்து போய் என்ன அவ இறுக்கி கட்டி பிடிச்சுப்பா. ஓ அப்புறம் என்ன, ஒரே ரொமான்ஸ் தான். காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. சரி அப்படியா சொல்ற? இதெல்லாம் சரியா வருமா? சரியா வரும்டா. நீ இப்படியே யோசி, நான் போறேன். டேய் அட பாவி, அதுக்குள்ள போயிட்டானே. இவன் பேய் வேஷம் போட்டுக்கிட்டு போய் பயன்படுத்தினான்னா இவனை எப்படி கட்டி பிடிப்பான் அந்த கையில? பேய பார்த்து பயந்து யாராவது பேய கட்டி பிடிப்பாங்களா? இவன் மண்டையில என்ன இருக்குன்னு தெரியலையே. இவன் இன்னைக்கு செமத்தியா உதவாங்க போறான்றது உறுதி. சரி, நம்ம சேஃபா இருக்கிறது நமக்கு தான் ரொம்ப முக்கியம். போலாம்.